கடகராசி என்பவர்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடகராசிக்கு 11ஆம் இடம் வரக்கூடிய லாபஸ்தானத்தில் ரிஷப வீட்டில் குரு மே 1ஆம் தேதிக்கு பிறகு சஞ்சரிக்க போகிறார். அந்த குரு தன்னோட 5வது பார்வையினால் கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இந்த 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானமாக இருக்கிறனால தொட்ட காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஜெயமாக முடியுங்க. கலத்திரஸ்தானத்தை குரு பார்த்தா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் மூலிமா கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒன்று சேர்ந்து திருப்தியாக நிம்மதியாக வாழ போகிறீங்க. குரோதி அப்படின்னா எதிரின்னு அர்த்தம். அப்போ எதிரிகளை ஜெயிச்சு கடன்லாம் கட்டி முடிச்சு வராத நிலையில் இருக்கக்கூடிய பணம்லாம் உங்களை தேடி வந்து இந்த ஆண்டு முழுவதுமே படிப்படியான முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்குன்னா கண்டிப்பாக ஜெயிச்சே தருவீங்க. 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் கூட 8ஆம் இடம் மறைவு ஸ்தானங்கிறது புரிஞ்சுக்குங்க. சனி உங்களுக்கு கெடுக்க மாட்டார். கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே குரோதி ஆண்டு மிகச்சிறப்பான ஆண்டாக தான் கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போதுங்க.